ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காணொளி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையையும் தேவனுடைய ஆராதனையும் உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக, நாம் வாழும் பட்டணத்திற்காக, மாநிலத்திற்காக நாம் அதிக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயம் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சர்வவல்லமையுடைய ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வசனத்தினாலும் பாடல்களை பாடும் பொழுது உம்முடைய துதியினாலும் நாங்கள் நிரம்ப எங்களுக்கு உதவி செய்தரலாம். ஆண்டவரே, இந்த பாடல் வேலையையும் சங்கீத நேரங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். கேட்கிற அத்தனை உள்ளங்களுக்குள்ளும் தேவனுடைய மகத்துவமான கிருபை, தேவனுடைய ஆச்சரியமான பிரசன்னம் தங்கியிருக்க நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீர் தொடர்ந்து மகிமைப்படும். கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதும் இதோ மனுஷன் மத்தியில் தேவாய் தேவனே வாசம் செய்கிறார் என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எங்களோடு இணைந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, நம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, நம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. மனுஷரின் மத்தியில், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சிவாத்தின் ஆவியை தந்தவர், இப்பொழுதும் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்ற பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசம், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் கூட சங்கீதத்திலிருந்து 70ஆம் சங்கீதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமாக. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இளைச்சை அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவருக்கும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுவார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்க வருவுமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். கர்த்ததாமே சங்கீதத்தை ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு இடைபடுவாராக. நம்மோடு ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான வசனங்களை நமக்கு ஆண்டவர் தருவாராக. இந்த நாளிலும் நான் உங்களோடு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் பார்ப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 11ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். By faith the prostitute Rahab, because she welcomed the spies, was not killed with those who were disobedient. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராகாப்
என்பவரை குறித்து வேதம் நமக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக வசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறது. இந்த ராகாபினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்றைக்கு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு கேட்டு வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. இந்த வாரமும் அடுத்த வாரமும் இதனுடைய தொடர்ச்சியான செய்தியை நாம் கேட்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியினுடைய முழு விளக்கம் நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த முழு விளக்கங்களையும் நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்வதற்கு அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே இருந்து நமக்கு 5ஆம் அதிகாரம் வரையிலும் பார்த்தால் 5-6 அதிகாரங்களை பார்த்தால் அங்கே எரிகோ பட்டணம் பிடிக்கப்பட்டு அது விழுந்து போனதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் பி பாசிட்டிவ் என்கிறதான தலைப்பில் நேர் மறை நினைவு சிந்தைகளோடு இரு என்ற தலைப்பில் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகின்றேன். யோசுவா வாழ்ந்த காலம் என்று வரும்பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 1400ஆம் ஆண்டிலே நடந்த நிகழ்ச்சி தான் இந்த யோசுவாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முழு சம்பவங்களும். யோசுவா மோசையினுடைய வாழ்க்கையோடு அதிக நெருக்கமும் தொடர்பும் உடைய ஒரு மனிதன். யோசுவா காலேப் இந்த 2 பேரும் வேவுக்காக அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் என்று என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். காலேப் அண்ட் ஜாஷுவா இந்த 2 பேரும் அவர்களோடு மற்ற 10 பேரும் ஆக மொத்தம் 12 பேர் அவர்கள் சென்று தேசத்தை வேவு பார்ப்பதற்காக செல்கிறார்கள். They gone to exploring Canaan. கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்ட அந்த 12 பேரில் இவரும் 2 பேரும் உண்டு. விசேஷமாக யோசுவாவும் உண்டு. இந்த யோசுவா தன்னுடைய 40வது வயதில் அவர் வேவு பார்ப்பதற்கு அவர் அனுப்பப்பட்டார் என்று நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். நாம் வேதத்திலே இதற்குரிய ஆதாரங்கள் நமக்கு உண்டு. இதற்குரிய முழு காரியமும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்த்தால் 40 வயது இருக்கும் பொழுது அவர் அனுப்பப்பட்டார். இந்த பின்னணியின் உடைய காரியம் மோசே தலைமையிலான பெரும் திரள் கூட்டமானது அவர்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு முன்பாக அவர்கள் வேவு பார்த்து அந்த தேசத்தினுடைய நிலைமையை அறிந்து கொள்வதற்கு அனுப்பப்பட்டவர்கள் உண்டு. 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இப்பொழுது வாசிக்கும் பொழுது கேட்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமாக. அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்கள் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. See what the land is like and whether the people who live there are strong or weak. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பலவான்களா அல்லது பலவீனமுடையவர்களா, அல்லது அவர்கள் அங்கே வாழ்கிறவர்கள்
அல்லது வாழும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நிலமானது நல்ல தேசமா, நல்ல நிலமா, அல்லது கெட்ட நிலமா, பால் நிலமா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கோட்டை கொத்தளங்களிலே வாழ்கிறார்களா அல்லது கூடாரங்களிலே வாழ்கிறார்களா, அவர்கள் ஏழையா, விதவையா, அல்லது கஷ்டப்பட்டவர்களா, அவருடைய நிலைமை என்ன என்பதை ஆராய்வதற்காக ஒரு குழுவை அனுப்புகிறார். 12 பேர் சேர்ந்த ஒரு குழு. அவர்கள் 40 நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். 40 நாட்கள் தங்கியிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அங்கே அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு கொண்டு வந்த பதில் தான் 10 பேர் கொண்டு வந்த பதில் சரியான பதில் இல்லை. அவர்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு பதிலை கொண்டு வருகிறார்கள். யோசுவாவும் காலேபும் மாத்திரம் ஒரு நல்ல பதிலை கொண்டு வருகிறார்கள். இந்த பதில் என்ன? நாம் போய் இந்த தேசத்தை சுதந்தரிப்போம். காரணம், அந்த தேசம் நமக்கு முன்பாக திறந்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அடிப்படையில் யோசுவா தன்னுடைய லீடர்ஷிப் பொறுப்பை எடுத்த பின்பு அவனும் ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்த இதே வழிமுறைகளையும் பின்பற்றுகிறதை பார்க்கிறோம். அந்த வழிமுறை என்ன? அவன் அந்த யோர்தானை கடந்து போவதற்கு முன்பாக யோர்தானை கடந்து அவன் எதிர்பட வேண்டிய ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த பட்டணம் எரிகோ பட்டணம். இந்த பட்டணத்தை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பட்டணத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை அவன் ஆராய்ந்து தெரிந்த பின்பாகத்தான் அந்த பட்டணத்தினுடைய முடிவை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். காரணம், இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்தில் பழக்கமிக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கு யுத்தம் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம். காரணம், அவர்கள் யுத்தம் என்றால் அவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. காரணம், 40 வருடங்கள் அவர்கள் நாடோடியாக நடந்து கொண்டே வருகிறார்கள். இப்படி 40 வருடங்கள் நடந்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது தேவனுடையது. அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஏற்படுத்துகிறார். இத்தனை பாடங்கள் இதெல்லாம் கற்றுக்கொண்ட அந்த யோசுவா எரிகோவுக்கு 2 பேரை அனுப்பி நீங்கள் போய் வேவு பார்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் வேவு பார்க்க போகிறார்கள். வேவு பார்க்க அவர்கள் சென்ற பொழுது அங்கே அவர்கள் ராகாப் என்கிறதான ஒரு பெண்மணியை அவர்கள் பார்க்கிறார்கள். ராகாபை குறித்து வேதம் நமக்கு அநேக இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவளை குறித்தான விளக்கங்கள் வேதத்தில் நமக்கு தேவையான அளவிற்கு விளக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த யோசுவா அவருடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தை போய் பார்த்து வேவு பார்த்த காலத்திற்கு பின்பாக கிட்டத்தட்ட 38 வருடங்கள் கழித்து அவர் யோசுவா 2 பேரை வேவு பார்ப்பதற்கு அனுப்புகிறார். அப்படின்னு சொன்னால் அவருக்கு 40 வயது இருக்கும் பொழுது அவர் போனார். இப்பொழுது 38, ஆக மொத்தம் 78 வயது நிரம்பின யோசுவா இப்பொழுது அங்கே இருக்கிறார். இந்த யோசுவா அவர்களை போய் நீ பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த 2 வேவுக்காரர்களும் அவர்கள் அந்த பட்டணத்தை அடைந்து அந்த பட்டணத்திற்குள் பிரவேசித்து ராகாப் என்கிறதான அந்த ஸ்திரீயினுடைய வீட்டிற்குள் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். இந்த செய்தியினுடைய வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 4 காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து உங்களோடு நான் அவைகளை ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். அதாவது, நாம் எப்பொழுதும் நேர்மறை சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். We always have to have kind of positive attitude. எப்பொழுதும் நமக்கு சிறந்த நேர்மறையான சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இவர்கள் சென்று அந்த ராகாபினுடைய வீட்டிற்கு அடைகிறார்கள். ராகாபினுடைய வீட்டிற்கு அடைந்தவுடனே அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசியுங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. இப்பொழுது 2 பேர் இந்த தேசத்திற்குள் வந்திருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேல் அந்த நாட்டில் இருந்த அந்த எரிகோவினுடைய ராஜாவிற்கு சொல்லப்பட்ட உடனே அவன் ராகாபினுடைய வீட்டிற்கு ஆளை அனுப்பி, உங்களுடைய வீட்டிற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும்.
நேர்மறையான அல்லது எதையும் நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் இருக்கிறது. என்னவென்றால், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய தைரியம் இருக்க வேண்டும். டேக்கிங் கிரேட் ரிஸ்க் ஃபார் அதர்ஸ், பிறருக்காக எந்த சூழ்நிலைகளிலும் நின்று தாக்கு பிடிக்கக்கூடிய அந்த குணம் பெற்றவர்கள் தான் எப்பொழுதும் பாசிட்டிவாக யோசிப்பார்கள். இங்க 2 பேர் வந்த உடனே அந்த பெண்மணி ஓடவில்லை, பயந்து போய் அவள் தவறான வார்த்தைகளை எதுவும் உபயோகப்படுத்தவில்லை. அங்கே சென்றவர்கள் வந்தவர்கள் உண்மைதான் என்கிறதான ஒரு அறிக்கையை அவள் இடுகிறதை பார்க்கிறோம். நன்றாக கவனியுங்கள். நமக்குள் நம்முடைய சூழ்நிலைகள் என்று வரும் பொழுது, அந்த சூழ்நிலைகளுக்குள் நாம் நிற்கும் பொழுது, நாம் எதையும் எப்படியும் தாக்கு பிடித்து சரியான நேர்மையான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்து, ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லி, இதை செய்ய வேண்டும், இதை நீங்கள் செய்து எனக்காக காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று வரும் பொழுது, நீங்கள் அதை சேலஞ்சாக எடுக்க வேண்டும். ஆமாண்டவரே, இதை செய்வதற்கு எனக்கு கிருபை தருவீராக என்று கேளுங்கள். இதை செய்வதற்கு போதிய ஞானத்தை தாருங்கள் என்று கேளுங்கள். நிச்சயம் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நேர்மறையான குணமுடையவர்கள் எதையும் செய்வதற்கு தங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். இந்த ராகாப் என்கிறதான இந்த பெண்மணி, அந்த 2 பேரும் இருக்கார்கள் என்று தெரிந்தவுடனே அவர்களை அவர் தன்னுடைய வீட்டிற்கு மேல் ஏற்றி அவர்களை கவனமாக பத்திரமாக பாதுகாத்தாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. இங்கே தெளிவாக சொல்லுகிறாள், அவர்கள் வந்தது உண்மைதான், ஆனால் வந்தது உண்மை, அவர்கள் எவ்விடத்தார் என்று எனக்கு தெரியாது, அவர்கள் போய்விட்டார்கள். நல்லா கவனியுங்கள். இந்த ராகாப் என்கிறான பெண்மணிக்கு நன்றாக தெரியும், ராஜா ஒருவேளை இதை சரியாக கண்டுபிடித்து விட்டால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து உண்டு என்று அவனுக்கு நன்றாக தெரியும். அந்த ஆபத்தையும் அவள் பொருட்படுத்தவில்லை. காரணம், மற்ற பின்பகுதியில் நீங்கள் பார்த்தால், ஆண்டவராகிய தேவன், இராணுவங்களின் தேவன், சேனைகளின் கர்த்தர் பல காரியங்களை இஸ்ரவேல் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு செய்ததை அவள் அறிந்திருந்தபடியினால் அவளுக்கு ஒரு துணிகரம் வந்துவிட்டது. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய வைராக்கியம் கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாசிட்டிவான நேர்மறை உடையவர்கள் எப்பொழுதும் நேர்மறையான காரியத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க பழக வேண்டும். நேர்மறையான சிந்தனை, நல்ல சிந்தனை, எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனைகளை அறிக்கையிடுங்கள். ஆல்வேஸ் கன்ஃபஸ் தி பாசிட்டிவ். எப்பொழுதும் பாசிட்டிவான வார்த்தைகளை பேச பழகுங்கள். எதிர்மறையான வார்த்தைகளை உங்களை விட்டு விலக்குங்கள். எதிர்மறையான வார்த்தைகள் உங்களை பல விதத்திலும் பல சோர்வுக்குள்ளாக மாற்றும். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களோடு இடைபடுவாராக. இரண்டாவதாக, பாசிட்டிவ் பீப்புள் நோ த மெசேஜ், ஆர் இந்த பாசிட்டிவ் attitude people know the informations. பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தகவல்கள் அறிந்திருக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நல்ல கவனிங்க. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, and said to them, I know that the Lord has given this land to you and that a great fear of you has fallen on us, so that all who live in this country are melting in fear because of you. உங்கள் நிமித்தமாக எங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. எப்பொழுதுமே நேர்மறையானவர்கள் அநேக தகவல்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். நேர்மறையாய் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு விசுவாசமும் அடங்கியிருக்க வேண்டும். யுத்தம் பண்ணவில்லை, எரிகோ கோட்டை விடவில்லை, அவர்கள் யுத்தத்தை அந்த பெண் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினார் என்பதை அவர் நேரடியாக பார்க்கவில்லை.
ஆனால் she got all the informations. அவளுக்கு தகவல்கள் தெளிவாக தெரிந்திருந்தது. நேர்மறையாக எண்ணமுடைய நேர்மறையான சிந்தனை உடையவர்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம், நல்ல காரியங்களை தெரிந்து வைத்திருப்பது அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பெண்ணுக்கு என்ன தெரிந்தது? எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்த விதம், செங்கடலை ஆண்டவர் பிளந்து அவர்களை கொண்டு வந்த விதம், அவர்களுக்கு ஆண்டவர் ஆகாரம் கொடுத்த விதம், அவர்களை ஆண்டவர் வழிநடத்தின விதம், தேவனுடைய பாதுகாப்பு, இவைகள் எல்லாம் குறித்து அந்த பெண்மணி அறிந்தது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய தேவனே உயர்ந்த தேவன் என்றும் வானத்திற்கும் பூமிக்கும் அவர்தான் பெரிய தேவன் என்பதை அவளுக்கு தெரிந்திருந்தது, அறிந்திருக்கப்பட்டிருந்தால் அந்த விசுவாசமும் அந்த செய்தியும் அவளை காப்பாற்றுவதற்கு உதவி செய்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மக்களை பற்றி தெரிவது மாத்திரம் முக்கியம் அல்ல, மக்கள் வழிபடக்கூடிய ஆண்டவர் யார் என்பதை அவள் அறிந்திருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரிகோ என்றால் மூன் சிச்சி என்று அர்த்தம், சூரியனுடைய நகரம் என்று அர்த்தம். ராகாப் என்றால் விசாலமான பெரிய என்று அர்த்தம். இந்த ரா என்றால் எகிப்தினுடைய கடலுடைய பெயரை உள்ளடக்கிய பெயர் தான் ராகாப். இத்தனை பெயர்களை உள்ளடக்கிய அந்த பெண்ணுக்கு தெரிந்திருந்தது. அவளுக்கு யெகோவா தேவன் தெரியாது, கடவுள் யார் என்றால் தெரியாது, உண்மையான தெய்வம் என்றால் யார் என்று தெரியாது. ஆனால் இந்த இடத்தில் அவள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார் ஒரு விஷயத்தை. இந்த தேவன் யெகோவா தேவன் செங்கடலை பிளந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் தான் உண்மையான தேவன் என்கிறதான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு அறிவு, தகவல் அவளுக்கு கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தேவன் உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிறார். ஒருவேளை இயேசுவை குறித்து தகவல்கள் யாராவது கொடுத்திருக்கலாம், இயேசு நல்ல தெய்வம் என்பதை குறித்து உங்களுக்கு யாராவது தகவல் கொடுத்திருக்கலாம், இயேசுதான் கடவுள் என்பதை உங்களுக்கு யாராவது விளக்கி சொல்லி இருக்கலாம், இயேசு தெய்வம் என்பதை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாராவது தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றிருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கலாம். நீங்கள் அறிந்தது உண்மை. அந்த தெய்வம் உங்களை காப்பாற்றுகிறவர், அந்த தெய்வம் உங்களை நடத்துகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்ஃபர்மேஷன்ஸ். In this world, people know about many things. They are getting lot of informations about lot things. அநேக காரியங்களை குறித்து அநேகமான அவர்களுக்கு தகவல்கள் கிடைக்கிறது. ஆனால் அறியப்பட வேண்டிய ஒரு தகவல் இருக்கிறது. அந்த தகவல் என்னவென்றால், ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்திற்கும் பூமிக்கும் உடைய அதிகாரம் நிறைந்த தேவன் என்பதை இந்த பூமியின் குடிகள் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே, எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு விசுவாசம் தேவை. அதோடு அவர்கள் காரியங்களை தெளிவாக அறிந்திருக்கக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவதாக, கன்சர்ன் ஃபார் ஹர் ஃபேமிலி அண்ட் இட்ஸ் மெம்பர். நேர்மறையான சிந்தனை உடையவர்கள் பிறரை குறித்து அக்கறை உடையவர்களாக இருப்பார்கள். The positive thinkers always concern for others and his family. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். Now then please swear to me by the Lord that you will show kindness to my family, because I have shown kindness to you. Give me a sure sign that you will spare the lives of my father and my mother, my brothers and sisters, and all who belongs to them, and that you will save us from the death. Hallelujah. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய தகப்பன், தாய், தகப்பன், பிள்ளைகள், அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாதுகாத்து தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேர்மறையான சிந்தனை உடையவர்கள்
தங்களை குறித்தும் தங்களுடைய குடும்பத்தை குறித்தும் அதிக அக்கறை உடையவர்களாக இருக்க வேண்டும். நேர் எதிர் உடையவர்கள், நேர்மறையான சிந்தனை உடையவர்களுக்கு இருக்க வேண்டிய நல்ல பழக்கம், நல்ல குணம் என்னவென்றால் தங்களையும் காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டும், தங்களை சார்ந்திருக்கிறவர்களையும் காப்பாற்ற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நோவா என்கிறதான தேவ மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நோவா மாத்திரம் அங்கே ரட்சிக்கப்படவில்லை. நோவாவுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து 8 பேர் தப்பி வைக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு தேவ மனிதன் சிந்தனை, நேர்மறை சிந்தனை உடையவர்கள் யாராயிருந்தாலும் தான் தப்புவிப்பது மாத்திரமல்ல, அநியாயத்திற்கு தான் மட்டும் விலகி ஓடுவதல்ல, தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத, உங்கள் குடும்பத்தில் இயேசுவை அறியாத, உங்கள் குடும்பத்தில் கர்த்தரே தெய்வம் என்பதை அறியாத யாராயிருந்தாலும், உன்னுடைய உடன்பிறப்பாக இருந்தாலும், உன்னுடைய தகப்பனாக இருந்தாலும், உன்னுடைய தாயாக இருந்தாலும், உன்னை சார்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். காரணம், மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது. அந்த அழிவு என்ன? இன்னும் சில நாட்களுக்குள் எரிகோ கோட்டை விழுந்து தூள் தூளாக போகிறது. அந்த எரிகோ கோட்டை விழுந்தால் பல லட்சம் பேர் மரிக்க வேண்டும், பல ஆயிரம் பேர் மரித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாருடைய பொருட்களும் அங்கே எடுத்துக்கொள்ளப்படும், அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்கிற மிகப்பெரிய ஆக்கினைக்கு தப்புவிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினதான ராகாப். ராகாபை குறித்து நான் வாசித்த பொழுது literally I was very much thrilled reading about the Rahab and his story. ராகாபினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமான தகவல்களை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் இயேசுவை அறியாமல், இயேசுவை நம்பாமல், இயேசுவை தெய்வம் என்று தெரியாமல் இருப்பக்கூடியவர்களுக்கு நாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு ராகாபை போல ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்பிரிட் நமக்குள் இருப்பதாக. ராகாப் கெஞ்சி கேட்கிறாள், நான் உங்களுக்கு கைண்ட்னஸாக, உங்களுக்கு நான் இரக்கமுடையவளாக உங்களை காப்பாற்றி உங்களை வழிநடத்தினது போல என்னுடைய குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவதற்கு நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். எல்லோரையும் இயேசுவண்டையிலே கொண்டு வந்து ஒப்படைப்பதற்கு ஆண்டவர் நம்மை தான் இந்த நாட்களிலே ஒரு பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த குவாரண்டைன் டேஸில் நம்ம போய் அநேக காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நமக்கு இருக்கும். ஆனால் இந்த குவாரண்டைன் டேஸில் நாம் போய் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், இந்த கர்ஃபியூ நமக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டிய மக்களை ஒப்பு கொடுப்போம். பிறருக்காக ஜெபிப்பதற்கு, பிறருக்காக பரிந்து பேசுவதற்கு நல்ல நேர்மையான சிந்தனைகளை ஆண்டவர் நம்முடைய இதயத்திலே வைப்பாராக. ராகாப், the woman of positive spirit. இந்த 4வது காரியம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். She was a good mother. அவள் நல்ல ஒரு தாயாக இருந்தாள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். சால்மோன் the father of Boaz, whose mother was Rahab. Boaz the father of Obed, whose mother was Ruth. நல்ல கவனிங்க. இப்பொழுது நேர்மையான சிந்தனை உடையவர்கள் நல்ல தாயாக இருக்க வேண்டிய குணநலங்களை பெற்றிருப்பார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், அவள் தன்னுடைய குடும்பத்திற்காக அவள் இறங்கி கேட்ட பொழுதே அதிலிருந்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்குள் நல்ல நல்ல குடும்ப லட்சணங்கள் அவளுக்குள் இருந்தது. இப்பொழுது பாருங்கள், ஏற்கனவே 2 பேர் அவர்களை வேவு பார்ப்பதற்காக எரிகோ பட்டணத்துக்கு போனார்கள் என்று சொன்னேன். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், தல்முத் என்கிறதான யூதருடைய புத்தகம் சொல்லுகிறது, தல்முத், இந்த சல்மான் என்பவர் வேவு பார்க்க சென்ற 2 பேரில் ஒருவர். அவர் மூலமாகத்தான் இங்கே போவாஸ் பிறந்தார் என்று ஒரு தல்முத் சொல்லுகிறது, யூத பாரம்பரிய புத்தகம் சொல்லுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே
4 பெண்களை பார்க்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அட்டவணையிலே 4 பெண்கள். அங்கே இருக்கக்கூடிய 4 பெண்களிலும் அவர்கள் வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருந்தவர்கள், திருமணத்திலே சில பிரச்சனைகள் உடையவர்கள், மரித்து போனவர்கள், அல்லது அவருடைய வாழ்க்கையில் சில அனாவசியமான சம்பவங்கள் நடந்த அந்த பெண்களை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய நல்ல அட்டவணையிலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான ராகாப் தாயாக நல்ல குணலட்சணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாக மாறுகிறாள். அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால், போவாஸ் என்கிறதான ஒரு அருமையான ஒரு தேவ மனிதனை, வேதத்தில் இடம் பிடிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனை நமக்கு அடையாளம் காண்கிறதை பார்க்கிறோம். போவாஸ் அதற்கு பின்பாக தாவீதினுடைய பெற்றோர். அங்கே தாவீது கடைசியில் உலகத்தை ரட்சிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அட்டவணையில் பிறந்து வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேர்மறையான சிந்தனை உடையவர்கள் நல்ல தாயாக இருக்க வேண்டும், நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். நேர்மறை சிந்தனை உடையவர்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைக்கேதுவான ஆசீர்வாதமான மக்களை ஆண்டவர் கொடுத்து, ஆசீர்வாதமான கிருபைகளை கொடுத்து, ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்து, ஆசீர்வாதமான ஊழியங்களை கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எவரையும் தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை, எவரையும் தவறாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவரையும் தவறாக சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் நேர்மறையாக சிந்திக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? பாவத்தின் சூழ்நிலைகள், பாவத்தினுடைய வேதனைகள், பாவத்தினுடைய வியாகுலங்கள், பாவத்தினுடைய நெருக்கங்கள், பாவத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள், இதிலிருந்து விடுபடக்கூடிய யாராயிருந்தாலும் அவர்களை ஆண்டவர் ரட்சித்து தனக்கென்று வேறு பிரித்து தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் வேறு பிரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். I would like to encourage each one of you, those who are listening this message, is be a positive all the time. எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனை உடையவர்களாக இருங்கள். இது நடக்கும், இது நடக்காது என்ற அவபக்தியான காரியங்களை சொல்லாதிருங்கள். கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச அறிக்கையை சொல்லுங்கள். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று அறிக்கையிடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் அறிக்கை பண்ண 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 தேவனுடைய நாமம் நம் வாழ்க்கை மூலமாக மகிமைப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாசிட்டிவ் ஆகியிருக்கக்கூடிய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 4 காரியங்கள், அல்லது if you are a man of positive, you should have this kind of qualities. ஒருவேளை உங்களுக்கு அந்த எதிர்மறையான சிந்தனை உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நேர்மறையான சிந்தனைக்கு மாறுங்கள். எதிர்மறையான சிந்தனை தேவனிடத்தில் இருந்து ஒருபோதும் வராது. நேர்மறையான சிந்தனை எப்பொழுதும் தேவனிடத்தில் இருந்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனநிலைமை, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள், உங்களுடைய என்வைரன்மெண்ட், உங்களுடைய கலாச்சாரம், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீ விடுபட்டு நேர்மறையான சிந்தனைக்கு வா. இயேசுவை அறிந்து கொள், இயேசுவை தேற்றிக்கொள். இயேசுவே உன் வாழ்க்கையின் பிரகாசமான எதிர்கால நட்சத்திரமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. I would like to point out the 4th point again, taking great risk for others. பிறருக்காக எந்த சூழ்நிலைகளையும் எடுத்துக்கொள்வது. இரண்டாவதாக very informative or faith confession. நாம் எப்பொழுதும் நல்ல தகவல்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக concern for her family and its member. நம்முடைய குடும்ப நபர்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக நாம் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக குட் மதர் என்று சொன்னேன், அல்லது குட் பேரண்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாசிட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே நல்லவர்களாக இருக்க போவதில்லை. நல்லவர்கள் இல்லாதவர்களை இந்த பாசிட்டிவ் சிந்தனை, நேர்மறையான சிந்தனை எப்பொழுதும் நல்லவர்களாக மாற்றி உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அறிக்கையிடுகிறீர்கள்? ஆண்டவரே, என்னுடைய எதிர்மறையான காரியத்திற்கு, அந்த எதிர்மறையான சிந்தனைகளை விட்டு விலகி
நேர்மையான சிந்தனையோடு வாழ நீர் எனக்கு உதவி செய்தருளும். நேர்மையான சிந்தனை உன்னை பரிசுத்தவானாக மாற்றும். நேர்மையான சிந்தனை உன்னை பிரகாசிக்க பண்ணும். நேர்மையான சிந்தனை உனக்குள் இருக்கும் தாளந்துகளை வெளிக்கொண்டு வரும். நேர்மையான சிந்தனை உடையவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராகாபினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? அந்த ராகாபை ஆண்டவரே கையில் எடுத்து பயன்படுத்துகிறார். அந்த ராகாபை எடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் எனக்கு தேவை. அந்த சூழ்நிலையில் ராகாப் மாத்திரம் தவறான செய்தியை கொடுத்திருந்தால் அந்த எரிகோ கோட்டையை பிடிப்பதற்கு பல சிக்கல்கள் வந்திருக்கும். ஒருவேளை ராகாப் மாத்திரம் தவறான தகவல்களை சொல்லியிருப்பார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தேவன், அவருக்கு முன்னால் இருந்த தாவீது போன்ற பெரிய பரிசுத்தவான்களை அவள் வயிற்றிலிருந்து பிறப்பதற்குரிய அந்த வாய்ப்பை அவள் தவற விட்டிருக்கக்கூடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவளுக்கு தெரிந்த செய்திகள் நல்ல செய்திகள், அவருக்கு தெரிந்த செய்திகள் எல்லாம் நேர்மறையான செய்திகள். அந்த செய்தி என்ன? இந்த 2 பேர் போய் சேர்ந்த உடனே அவள் சொல்லிவிட்டாள், நிச்சயம் ஆண்டவர் இந்த பட்டணத்தை உன் கையிலே கொடுப்பார். இந்த பட்டணத்தை உங்கள் கையிலே கொடுக்கும் பொழுது என்னுடைய குடும்பத்தையும் நீ நினைவில் கொள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு நேர்மறையான சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் விசுவாசம் உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். உங்களுக்கு புரியாமலேயே தேவனுடைய வார்த்தை உங்களை ஏதாவது ஒரு இடத்தில் நடத்தி அந்த வார்த்தைகளை உங்களுக்கு புரிய வைக்கும். நேர்மறையான சிந்தனை உடையவர்களை ஆண்டவர் ஒரு நாள் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில், கர்த்தாவே, நான் பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், நேர்மையாக ஆண்டவரிடத்தில் வா, நேர்மையாக முழங்கால் படியிடு, நேர்மையாய் ஆண்டவரிடத்தில் வந்து சொல், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களை விட்டு விலகி நேர்மறையான சிந்தனைக்குள் வருவதற்கு நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அது மாத்திரமல்ல, நேர்மறையாய் சிந்தனையை எப்பொழுதும் சிந்திக்கும் பொழுது உங்களை அறியாமலேயே ஆண்டவர் நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார். நல்ல சிந்திச்சு பாரு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தப்பா சிந்திச்சு பாருங்க, தப்பான சிந்தனை வரும். தப்பா நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில் எல்லாம் அலங்கோலமாக இருக்கும். எல்லாமே எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்கு நேர்மையாக செய்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தது எல்லாம் சரியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதமான மருந்தாக இருக்கும். சிலருக்கு தன்னுடைய பெற்றோரை பிடிக்காது, சிலருக்கு தங்களுடைய நண்பர்களை பிடிக்காது, சிலருக்கு தன்னுடைய சகோதரிகளை பிடிக்காது, சிலருக்கு நண்பர்களை பிடிக்காது, ஆசிரியர்களை பிடிக்காது, தன்னோடு வளர்ந்தவர்களை பிடிக்காது, தன்னோடு செய்யும் வேலைகளை பிடிக்காது, தன்னுடைய உருவத்தையும் சிலருக்கு பிடிக்காது. அப்படி அல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு சரியாகத்தான் வைத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறபடியினால் அது தேவன் கொடுத்தது என்பதை நேர்மறையாக சிந்திக்கும் பொழுது, நேராக சிந்திக்கும் பொழுது, சரியாக சிந்திக்கும் பொழுது, ஒரு நாள் காலம் வரும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு இணைத்த உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட கணவர், உங்களுக்காக கொடுக்கப்பட்ட மனைவி, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேலைகள் எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார் என்பதை சிறந்த முகமாக ஒரு நாள் உங்களுக்கு ஆண்டவர் காண்பிப்பார். யாரை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், உங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள், உங்கள் சிந்தனைகளை குறித்து எதிர்மறையாக சிந்தியாதிருங்கள். உங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிகள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், நான் இனிமேல் எதிர்மறையாக சிந்திக்க போவதில்லை, மாறாக நான் பாசிட்டிவாக நேர்மறையாக சிந்திக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Today onwards I am going to confess the positive attitude matters. Today onwards I am going to confess the positives. Today onwards I am going to say to the people, today onwards I am going to confess that faith binded words. நான் இன்று முதற்கொண்டு விசுவாசம் நிறைந்த, விசுவாசத்தால் கட்டப்பட்ட வார்த்தைகளை சொல்ல போகிறேன். இன்று முதல் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை சொல்ல போகிறேன். இன்று முதற்கொண்டு எதிர்மறையான வார்த்தையை நான் ஒருபோதும் உச்சரிப்பதில்லை என்று நான் கர்த்தருக்குள் தீர்மானம் பண்ணுகிறேன்.
உங்கள் தீர்மானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. உம்முடைய நாமத்திற்கும் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கும் நாங்கள் ஒருபோதும் இழுக்கு உடையவர்களாக மாறாதபடிக்கு இந்த ராகாப் என்கிறதான ஸ்திரீயின் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல 4 பாசிட்டிவான நல்ல குணங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறருக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து காரியங்களை செய்யவும், பிறருக்காக நாங்கள் பரிந்து பேசவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறருடைய காரியங்களை எங்களுடைய காரியமாக நாங்கள் எடுக்கவும் ஆண்டவரே, நாங்கள் நல்ல தாயாக பிறருக்காக பேரண்டிங் பண்ணக்கூடிய அளவிற்கு நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியாக அடுத்த வாரத்தில் இந்த செய்தியை நீங்கள் மறக்காமல் கேளுங்கள். அப்பொழுதுதான் இந்த செய்தியினுடைய முழு சாராம்சமும் உங்களுக்கு புரியும். அநேகருக்கு தேவ செய்தி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள். இயேசுவின் அண்டையில் கொண்டு வாருங்கள். அந்த வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இப்பொழுதும் ஒரு பாடல் ஒன்று பாடப்படும் பொழுது நாம் அந்த பாடலை பாடி சேர்ந்து உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இடையிலே ஆண்டவரே இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வ உண்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வ உண்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராதது புயல் ஒன்று பார்த்ததில்ல. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நான் மறைந்திடும் அறிகுறி தோன்றும் முன் நீர் காலை வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை காப்பாற்றுவார். ஆமென். உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்று நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலை வருபவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடிக்க முடியாத ரெகபோத் எனக்கு தந்திராண்டவரே. ஒரு மனிதனும் என்னை அடக்க முடியாத ஒரு ரெகபோத் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீர்.
ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையின்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராதது, நீ சொல்லி அமராதது புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாதது சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. கரங்களை ஊத்தி ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாள் மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருங்கள். உங்கள் வீடுகளிலே ஜெபங்கள் நடைபெறட்டும். அநேகருக்காக பரிந்து பேசுங்கள். தாயாக மாறுங்கள். நல்ல நேர்மறையான சிந்தனையை பிறருக்கு அறிவியுங்கள். விசுவாச வாழ்க்கை உங்களுக்குள் வருவதாக. விசுவாசத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்த வாரமும் எங்களோடு இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீக் ஆல்சோ ஸ்டே வித் us and be blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.